சினிமாவில் ஒரு நடிகரோ நடிகையோ ஆகிறதுக்காக ஒரு முதலீடு என்னென்னா தன்னை ரொம்ப ஃபிட்டாகவும் அழகாக வச்சுருக்கிறது தான் சினிமா துறையில் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் உண்டான ஒரு முக்கியமான விஷயம். சந்திரன் அவருடைய லக்னத்திலே இருக்கார், ராசி அதிபதியும் லக்ன அதிபதியும் அதிலேயே உட்காந்துருக்காருன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அழகு அப்படின்ற ஒரு விஷயம், அவருடைய முதலீடுன்றது அவருடைய அழகு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு. இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனே யோகியாகவும் ஆகிடுவார், ராகுவும் சுக்கிரனை பார்ப்பார், சுக்கிரனும் ராகுவை பார்ப்பார்ன்ற ஒரு மிகப்பெரிய சினிமா துறைக்கு ஒரு யோகம். சினிமா துறைன்னும் போது என்ன வேணும், சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கணும். ராகு அப்படின்னும் போது திரை, அதாவது சினிமா துறை, கேமரா, இந்த மாதிரி விஷயம், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்துக்குமே ராகு ரொம்ப நல்லா இருக்கணும். அரசியல் துறைக்கு மிக வலிமையாக இருக்க வேண்டிய கிரகம் சூரியன். சூரியன் தான் 12 போய் மறைஞ்சிட்டாரு, இவர் எப்படிங்க அரசியலுக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கறதுக்கு தெரியுது எனக்கு. ஏன் சூரியன் இவருக்கு யோகமாக இருக்காருன்னோ அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன். ஒரு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, சினிமா துறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சாதாரணமாக சினிமா துறைக்கு என்ன வேணும், சினிமா துறைக்கு முதலீடு அப்படின்னும் போது சினிமாவில் ஒரு நடிகரோ நடிகையோ ஆகிறதுக்காக ஒரு முதலீடு என்னென்னா தன்னை ரொம்ப ஃபிட்டாகவும் அழகாக வச்சுருக்கிறது தான் சினிமா துறையில் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் உண்டான ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுடைய முதலீடு என்னென்னா அவங்களும் அழகாக வச்சுக்கிறது தான் முதலீடு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் அவருடைய லக்னத்திலே இருக்கார், ராசி அதிபதியும் லக்ன அதிபதியும் அதிலேயே உட்காந்துருக்காருன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அழகு அப்படின்ற ஒரு விஷயம், அவருடைய முதலீடுன்றது அவருடைய அழகு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் யோகின்னு ஒருத்தர் இருப்பார், அவயோகின்னு ஒருத்தர் இருப்பார். இப்போது இவருடைய ஜாதகத்தில் யோகி அவயோகி எப்படிங்க பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நாம யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாம யோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யோகி நட்சத்திரமும் ஒரு அவயோகி நட்சத்திரமும் வரும். இப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா யோகி நட்சத்திரமாக பூராட நட்சத்திரமும் அவயோகி நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரமும் வரும். அப்போது யோகி பூராடம்னும் போது ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் ஆகிடுவார், யோகி கிரகமாக மாறிடுவார். பூராட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாக வரும்போது குரு பகவான் அவயோகராக ஆகி லக்னத்துக்கு 8 போய் மறைந்து விடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இதை கடைசியாக ஒரு பலனாக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துக்கு நம்ம வரலாம். ஒரு அரசியல் சினிமா துறைன்னும் போது என்ன வேணும், சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கணும். ராகு அப்படின்னும் போது திரை, அதாவது சினிமா துறை, கேமரா, இந்த மாதிரி விஷயம், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்துக்குமே ராகு ரொம்ப நல்லா இருக்கணும். இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனே யோகியாகவும் ஆகிடுவார், ராகுவும் சுக்கிரனை பார்ப்பார், சுக்கிரனும் ராகுவை பார்ப்பார்ன்ற ஒரு மிகப்பெரிய சினிமா துறைக்கு ஒரு யோகம். சரிங்க, சினிமா துறைக்கு யோகம் ஆயிடுச்சு. அரசியல் துறைக்கு என்ன வேணுங்க அப்படின்னும் போது அரசியல் துறைக்கு மிக வலிமையாக இருக்க வேண்டிய கிரகம் சூரியன். சூரியன் தான் 12 போய் மறைஞ்சிட்டாரு, இவர் எப்படிங்க அரசியலுக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கறதுக்கு தெரியுது எனக்கு. ஏன் சூரியன் இவருக்கு யோகமாக இருக்காருன்னோ அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன். சூரியன் ஒரு அரசியல் அப்படின்ற அமைப்புக்கு வேணும். அதே மாதிரி செவ்வாய்ங்கிற கிரகமும் பவர்ஃபுல்லாக அரசியல்வாதி அப்படிங்கிறவங்களுக்கு வேணும். அதே மாதிரி சனி பகவான் அப்படின்னும்போது மக்கள் தொடர்பு பண்ணும்போது சனி பகவான் அப்படின்னு வந்துடுவார். அப்போது அந்த சனி பகவானும் சரியான ஒரு நல்ல அமைப்பாக ஒரு ஜாதகருக்கு இருந்தாலே அரசியல் தொடர்பு பொதுமக்களுடைய தொடர்புன்றது மிக பிரகாசமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்க, இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்க, செவ்வாயே அவயோகி ஆகிட்டார், செவ்வாயை நீச்சம் ஆகிட்டார்னும் போது அவர் சந்திரன் அதே வீட்டிலேருந்து நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லிட்டு அந்த செவ்வாய் நீச்சத்தை இல்லாமல் பண்ணிட்டார். ஒன்று சூரியனும் சனியும் நல்லா இருக்கணும். அவங்க 2 பேருமே 12ஆம் வீட்டில் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டாரு, எப்படி அரசியலுக்கு வர முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுக்கள் இருக்கலாம். இருந்தாலும் இதை எப்படின்றது நான் சொல்லிட்டேன் பாருங்கள். லக்ன ஆரம்ப முனை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் 3வது பாதம், அதாவது 26 டிகிரி 30 செகண்டில் ஸ்டார்ட் ஆகும். அப்போது இந்த கட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த கட்டத்தை நீங்கள் பார்க்கும்போது இதை பாருங்கள், ஒரு வர்க்க சக்கரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில். வர்க்க சக்கரம் அப்படின்னும் போது நிறைய கட்டங்கள் உண்டு. ராசி சக்கரம், ராசி கட்டம் எப்படி இருக்கோ துல்லியமான பலன் அப்படின்னு நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பாவ சக்கரம் ஒரு விஷயம் வேணுங்க.
பாவ சக்கரத்தை பார்த்தா தான் துல்லியமான ஒரு பலன் அப்படின்ற விஷயம் வரும். பாவ சக்கரம்னா என்னங்க அப்படின்னும்போது, லக்ன ஆரம்பம்னா எந்த டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து 30 டிகிரி முதல் பாவமாக எடுக்கும். எங்கே முடியுதோ அங்கேருந்து அடுத்த 30 டிகிரி 2ஆம் பாவமாக எடுக்கும். அப்படி எடுக்கும்போது இந்த கிரகங்கள் 12ஆம் வீட்டில் இருக்க சூரியன், புதன், சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 12ஆம் வீட்டில் இருந்த இந்த 3 பேரும் 11ஆவது வீட்டில் போயிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் அப்படிங்கிறவர் 11ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி குரு பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் இருந்த குரு பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் கும்ப ராசியில் இருந்த குரு பகவான் பாவ சக்கரத்தில் இந்த டிகிரி ட்விஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக குரு பகவான் மகர வீட்டுக்கு வந்து விடுவார். மகர வீட்டிலேருந்து எங்கே பார்ப்பார்? நேராக 7ஆம் பார்வையாக லக்னத்தையே குரு பகவான் பார்ப்பார் அப்படின்றதையும் இங்கே நம்ம பலனாற்றுக்கலாம்.